எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாவைக்கா சார்பாக மகளிர் தின ஃபங்க்ஷன் மாமல்லபுரம் ஹோட்டலில் வச்சு நடக்க போகுது. யாரோட தலைமையில் அப்படின்னா தாவைக்கா தலைவர் விஜய் தலைமையில். முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா மகளிருக்கான வாக்குறுதிகள் இந்த எலெக்ஷனில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவிக்க போகிறதாட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியா எல்லா நியூஸ் சேனல்ஸுக்கும் ஒரு தரமான சம்பவமாக இன்னைக்கான நாள் அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த மீட்டிங் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு திருநெல்வேலியில் மீட்டிங் நடத்தலாமா அப்படின்ற ஒரு அலவன்ஸ் கேட்டிருக்காங்க. பட் பர்மிஷன் இன்னும் கொடுக்கப்படல. திருநெல்வேலியா தூத்துக்குடியா அப்படிங்கிற தூத்துக்குடியில் தான் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ தூத்துக்குடியில் வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்ன நிலவையில் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். அண்டு விஜய் த்ரிஷா அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போன அந்த சம்பவம் பல தரப்பில் இருந்து பல விதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ டிஎம்கேவுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாட்டு ஏவப்பட்டதை சும்மா சிம்பிளாக தூக்கி எறிகிற மாதிரி ஒரு சம்பவத்தை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ யார் என்ன பேசினாலும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக நான் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்களே இன்வைட் பண்ணியிருக்காங்க, இவங்களே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து போயிருக்காங்க சேம் காஸ்டியூமில். ஸோ இந்த ஒரு கட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. ஏன்னா ஆப்போசிட் பர்சன் எனக்கு ஏத்தாப்பில் இருந்து இதுதான் ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அடித்த ஒரு விஷயத்தை அப்படியே தூக்கி மடக்கி தூக்கி ஒரு முக்கில் தூக்கி போடுற ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இது ஷார்ப்பாக அவர் பண்ணியிருக்கிறாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டிஎம்கே மக்கள் வேறு எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் இப்போ கதறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்தது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஓட்டர் லிஸ்ட் வெளியிட்டாச்சு. ஸோ பெண்கள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்காங்க. கேட்டகரியாட்டும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 18 வயசுலேருந்து 19 வயசு, அதுக்கப்புறம் 19லேருந்து 40 வயசு, 40லேருந்து 85 வயசு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ நான் இதில் அந்த ஃபோட்டோ போடுறேன். இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு கிட்டத்தட்ட 18 to 40 வயசில் தான் இருக்குது. இந்த கேட்டகரியை தான் விஜய் அவர்கள் கவர் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 40க்கு மேலே இருக்கிற மக்களில் யார் விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னா பெண்கள் மெஜாரிட்டி ஓட்டு விழப்போகுது. மீதி இருக்கிற இந்த வயசான மக்கள், ஸோ அவங்க தான் 40 வயசுலேருந்து மேலே இருக்கிறவங்க. அதுலேயும் விஜய்க்கு ஓட்டு போடுற மக்கள் நிறையவே இருக்குது. ஓகே, அவங்கள விட்டுலாம். மீதி இருக்கிற மக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே, ஸோ ரெண்டாக பிரித்து போட போகிறாங்க. இந்த இடத்துல தரமாக நமக்கே தெரியாமல், ஏன் விஜய்க்கே தெரியாமல் இந்த இடத்துல அவருக்கு ஓட்டு விழ போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இதை கவர் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு கட்சிகளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட மீட்டிங்ஸை நடத்திட்டு இருக்கிறாங்க. மீட்டிங்க்கு 200 300ன்னு கொடுத்து ஒவ்வொரு ஆட்களையும் கிட்டத்தட்ட வேனாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் ஒட்டு ரோடு போடுறாங்க. ஸோ டிஎம்கே ஸ்டாலின் வர்றாரு அப்படின்ற மாதிரி ஒட்டு ரோடு போடுறாங்க, ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள். ஸோ 4.5 வருஷமாக பண்ணாதெல்லாம் இந்த அரை வருஷம். ஸோ அதுவும் இந்த ஒரு இன்பிட்வீன் 30 days, ஸோ இதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.